வருகையின் ராஜாவாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த டிசம்பர் மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில், வருகையின் ராஜாவாகிய இயேசுவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். வருகையின் ராஜாவாக இருக்கிறவரே, முதல் வருகையில் எங்களுக்காய் பெத்லகேமிலே பாலகனாய் பிறந்து எங்களுக்காய் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து எங்களை மீட்டவரே, மீண்டுமாய் இந்த உலகத்தையும் ஆண்டவர் எங்களையும் நியாயந்திருக்க வர இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜா, கடந்து போன இரவில் எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தினீர். இந்த காலை நேரத்தில் குளிர்ச்சியான வேளையில் கூட எங்களை எழுப்பியிருக்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையோடு நாங்கள் நாளை ஆரம்பிக்கிறோம். நீர் பேச நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவர் நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வாதம் இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற மக்களுக்கு உடைய வருகையின் ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் பாடல் புத்தகத்தில் 150வது பாடலாகிய வானம் பூமியோ பராபரன் மானிடன் ஆனாரோ என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 150வது பாடல். பராபரன் மானிடன் ஆனாரோ, வானம் பூமியோ பராபரன் மானிடன் ஆனாரோ, என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் ஆனாரோ, ஞானவான்களே நீரானவான்களே, ஞானவான்களே நீரானவான்களே, என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் ஆனாரோ, பொன்னகரத்தாளும் உன்னரமே நீளும், பொன்னகரத்தாளும் உன்னதமே நீளும், பொறுமை கிருபாசனதுரை, பொறுமை கிருபாசனதுரை, பூப்பதி வந்ததே அதிசயம், என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் ஆனாரோ, சத்ய சருவேசன் துத்ய கிருபை வாசன், சத்ய சருவேசன் துத்ய கிருபை வாசன், நித்திய பிதாவினோர் நித்திய பிதாவினோர் மகத்துவ குமாரனோ இவர், என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் ஆனாரோ, மந்தை காட்டிலே மாட்டு கொட்டிலே, மந்தை காட்டிலே மாட்டு கொட்டிலே, கந்தை துணியை போதிந்த சூழ்ச்சி, கந்தை துணியை போதிந்த சூழ்ச்சி, நிந்தை பாவிகள் சொந்த கண்காட்சி, என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் ஆனாரோ,
விண்ணவராரும் அல்ல, வேறு பேரல்ல. சூரர் விண்ணவராரும் அல்ல, மாறில்லாத ஏறில்லாத, மாறில்லாத ஏறில்லாத வல்லமை தெய்வானே புல்லில் கிடக்கிறார். என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் நானாரோ. வானம் பூமியோ பராபரன் மானிடன் ஆனாரோ. என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் ஆனாரோ. கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, வருகையின் ராஜாவாகிய இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாய் இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது மீகா 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களிலே இருக்கின்ற இறை வார்த்தை. மீகா இறைவாக்கினர் யூதாவில் உள்ள நாட்டுப்புற நகர் ஒன்றில் தோன்றியவர். ஓசேயா, ஏசையா ஆகியோரின் காலத்தவர். இஸ்ரேல் மக்கள் நேர்மையற்று நடந்தார்கள், அநீதிக்கு தலைவணங்கினார்கள், தீச்செயல்கள் பல புரிந்தார்கள், ஏழைகளை ஏமாற்றினார்கள், அநாதைகளை நசுக்கினார்கள். தென்னாட்டினரான யூதா மக்களும் இது போன்றே வாழ்ந்து வந்தார்கள். எனவே இஸ்ரேல் மக்களுக்கு ஆமோஸ் இறைவாக்கினர் முன்னறிவித்த தண்டனை தீர்ப்பு தம் நாட்டினர் மீதும் வரும் என்று மீகாவும் முன்னறிவிக்கிறார். அதே நேரத்தில் மீட்பு பற்றியும் முன்னறிவிக்கின்ற ஒரு செய்தியாக இது அமைந்திருக்கிறதாக நம்ம பார்க்கின்றோம். அன்பானவர்களே, மீகா தீர்க்கதரிசி ஒரு மிக சிறந்த தீர்க்கதரிசியாக வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். சிறிய தீர்க்கர்களில் ஒருவராக அவர் இருக்கின்றார். இந்த பகுதி மீகா 5:2-5 நாம் பார்த்துன்னு சொன்னால் ஏசாண்டவருடைய பிறப்பின் முன் அறிவிப்பை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அது முதலாக சொல்லப்பட்டது. இவருடைய காலத்தில் அது மீண்டும் சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ இந்த பகுதிக்கு நம்ம கொடுக்க போகிற தலைப்பு என்னன்னா, த அன்எக்ஸ்பெக்டட் கிங். எதிர்பார்க்காத ஒரு ராஜா வரப்போகிறார். எங்கிருந்துனா பெத்லகேமில் இருந்து இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். பெத்லகேமில் இருந்து இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். ஒரு அரசர் அவர் ஆட்சி செய்ய பெத்லகேமில் இருந்து வரப்போகிறார் என்ற செய்தி இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இதுல முக்கியமான செய்திகள் என்னன்னா, கடவுளுடைய வாக்குத்தத்தம் எதிர்காலத்திற்கு ஒரு அரசர் வரப்போகிறார், பெத்லகேமிலிருந்து வரப்போகிறார் என்ற செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. இயேசுவினுடைய பிறப்பை நேரடியாகவே முன்னறிவிக்கின்ற ஒரு செய்தியா இருக்கிறது. அதே போல மேசியா வந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்வார், அவர் வெற்றி பெறுவார் என்ற செய்தியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இங்க மீகா தீர்க்கதரிசி மிக சிறந்த ஒரு ஊழியக்காரராக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறது நம்ம இருக்கிறோம். அதே போல பெத்லகேம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பெத்லகேம் என்று சொல்லும்போது அது representing God's sovereignty and plan as well as the humble beginning of Jesus' life. பெத்லகேம் ஒரு சிறிய ஊராக இருந்தாலும் மேசியா அங்கிருந்து வருவார் என்ற செய்தி நமக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். அப்பத்தின் வீடு, ஆசீர்வாதத்தின் வீடு என்று அர்த்தம். மேசியா என்று சொன்னால் மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லையா? மேசியா இஸ் anointed one for the purpose of ruling and restoring the people of Israel, to save the people of Israel என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காகவும் அவர்களை ஆட்சி செய்வதற்காகவும் வருகிறவர் தான் மேசியா இல்லையா?
காட்ஸ் அல்டிமேட் டெலிவரன்ஸ் ஃப்ரம் த சின், ரிடம்ஷன். ஷெப்பர்ட் என்று சொல்லுகிற போது, மெய்ப்பர் என்று சொன்னால் ரெப்ரசன்டிங் ஜீசஸ் ரோல் as the good shepherd, இயேசுவை நல்ல மெய்ப்பராக நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். நமக்காக ஜீவனை கொடுக்கின்ற மெய்ப்பர், கைடிங் அண்ட் ப்ரொடெக்டிங் இஸ் பீப்புள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த பகுதியில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் the promise of a future ruler, இல்லையா, ஒரு எதிர்காலத்தில் மிக சிறந்த ஒரு ஆட்சி ஆளரை தரப்போகிற ஒரு பகுதியாக இது இருக்கிறது. பாருங்க, அரண்சூல் நகரில் வாழும் மக்களே, உங்கள் மதில்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எதிராக முற்றுகையிடப்பட்டுள்ளது. இஸ்ராயேலின் ஆளுநன் கோலால் கன்னத்தில் அடி பெறுவான். இல்லையா, நீங்கள் எல்லாம் பெரிய சுவருக்கு பின்னாடி மறைந்து கொள்ளுங்க, உங்களை கோலால் அடிக்க போகிற ஒரு அரசர் வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இவங்க அவ்வளோ பாவங்களை அக்கிரமங்களை செய்கின்றவர்களாய் இருந்தார்கள். அதோ நம்ம இந்த முன்னுரையில் பார்த்தோம், மீகாருடைய நாட்களில் மிக கொடுமையான பாவங்கள், ஏறக்குறைய ஆமோஸ் நாட்களில் நடந்ததை போல விக்கிரக ஆராதனை, ஏமாற்றுவது, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், பொய், பித்தலாட்டங்கள், ஏழைகளை ஒடுக்குவது, நசுக்குவது, இல்லையா, இவைகளை எல்லாம் இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்கிறார்கள். இவைகள் கடவுளுக்கு விரோதமான காரியம். ஆகவேதான் இவர்களை நான் அடக்குவேன், நொறுக்குவேன், அடிப்பேன் என்று சொல்லுகிறார். அதான் சொல்றாரு, இஸ்ரவேலின் ஆளுநன் கோலால் அடி பெறுவான். இஸ்ரவேலை ஆள்றவன் கோலால் அடி பெறுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஒழுங்கா ஆட்சி செய்யலை. அப்போ நம்மளை கூட அடிப்பார் ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்ம தலைவராக இருக்கிறோம், தலைவியாக இருக்கிறோம், ஒழுங்காக குடும்பத்தை நடத்தலைன்னா நம்மளை அடிப்பார். இல்லையா, பிள்ளைகளை ஒழுங்காக நடத்தாமல் குடித்து கொண்டு வெறித்து கொண்டு இருப்பது, தாய் மனம் போன போக்கில் வாழ்வது, எப்படி போனால் என்னன்னு வாழ்வது, இல்லையா. அதே போல் சபையில் ஆயர்களையும் அடிப்பார். சரியான முறையில் சபையாரை நீங்கள் வழி நடத்தலைன்னா ஆயர்களை அடிப்பார். நாட்டின் தலைவர்களை அடிப்பார். ஏன்னா இந்த நாட்டை உங்கள்கிட்ட கொடுத்தனே, நீ ஒழுங்கா வழி நடத்தலை, இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அடிக்க போகிறார், கேள்வி கேட்க போகிறார், எச்சரிப்படையுங்கள், அவர் வரப்போகிறார் என்ற செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த பகுதியில் பார்க்கப்படுகிறது. முக்கியமா ஆட்சி செலுத்துபவர் பெத்லகேமிலிருந்து தோன்றுவார். ஆட்சி செலுத்துபவர் பெத்லகேமிலிருந்து தோன்றுவார். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் மோடி ஐயா கூட ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லுகின்றார். இல்லையா, ஒரு சின்ன எளிமையான கிராமம், ஒன்றும் பெரிய கிராமத்தில். அதுபோல பல தலைவர்கள் இன்னைக்கு சின்ன சின்ன கிராமத்தில் இருந்து தான் வந்திருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ எந்த இடத்துல இருந்து வருகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்க எப்படி ஆளுகை செய்கிறார்கள் என்பது முக்கியமாக இருக்குது. ஏன்னா இங்கே இயேசு ஆண்டவருடைய தோற்றம் பெத்லகேம். பெத்லகேம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தின் வீடு. அது யூதேயாவில் இருக்கிறது, தாவீதின் நகரமாய் இருக்குது. இந்த பெத்லகேமுக்கு பல ஒரு பின்புலத்தை நம்ம சொல்ல முடியும். நீயோ எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கிற, நீ யூதாவின் குடும்பங்களில் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இஸ்ரவேலை ஆளப்போர் எங்கிருந்து தோன்றுவாரா? உன்னிடத்திலிருந்து, பெத்லகேமிலிருந்து தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். அது ஆண்டாண்டு காலமாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதான் நாம் இங்கே பார்க்கிறோம். காட்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் எ ரூலர் ஃப்ரம் பெத்லகேம். இல்லையா, அது தாவீதனுடைய நகரம். தாவீது அதை உருவாக்கி அங்கதான் அவர் என்ன பண்றாரு, அரண்மனையை கட்டி அவர் வாழ்ந்ததாக நம்ம பார்க்கிறோம். த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எ ஃபியூச்சர் மெஸ்ஸையா, மேசியானுடைய எதிர்கால ஒரு வாழ்வை, வாக்குறுதியை இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு? நான் தண்டிப்பேன், பாவம் செய்கிறவள், அக்கிரம செய்கிறவளை நான் ஒழித்து கட்டுவேன், அதே நேரத்தில் எனக்கு நீதியாக வாழ்கிறவங்களை நான் ஆண்டவருடைய அரசாட்சியில் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்றார். அதான் சொல்றார், ஆதலால் பேறு கால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார், ஒரு நீதி தீர்ப்பு செய்கிறார். நான் உன்னை கைவிட்டுருவேன்றார்.
கைவிடாத தேவனை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே கைவிட்டு விடுவேன் என்று சொல்கிறார். ஏன்னா அவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் அவ்வளோ பெரிதாய் இருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை நமக்கு எச்சரிக்கையாய் வருகிறது. இந்த 2ஆம் வருகையில் நாம் கைவிடப்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை யோசித்து பார். உடைய பாவ வாழ்க்கை, அக்கிரம வாழ்க்கை, கனி கொடுக்காத வாழ்க்கையிலிருந்து நீ திரும்பி மீண்டும் வரணும். ஆண்டவர்கிட்ட வாங்க, அதான் ஆண்டவர் அழைக்கின்றார். அவர் வரப்போகிறார் என்று சொல்லி, அவர் வரும்போது பாருங்க, ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகி ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மெய்ப்பார். இல்லையா? அவர் என்ன பண்ணுவார்? நம்ம மெய்க்கின்றவராக இருக்கு. ஏற்கனவே சொன்ன த குட் ஷெப்பர்ட், நமக்காக ஜீவனை கொடுக்கின்ற மெய்ப்பனாக இயேசு இருக்கின்றார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள், ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை தருவார். அசிரியர் தம் நாட்டிற்குள் படையெடுத்து வரும்போது, நம் அரண்களை அழித்து ஒழிக்கும் போது, அவர்களுக்கு எதிராக மெய்ப்பர் எழுவரையும் மக்கள் தலைவர் என்மரையும் நம் கிளர்ந்தல செய்வோம். அப்போ எதிரி நாட்டு மக்கள் நம்மளை படையெடுத்து அழிக்கும் போது ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்க மாட்டாரு. அவர் நம்மளை பாதுகாக்கின்றவராக இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவருடைய மிகப்பெரிய பாதுகாப்பு நம்ம கூடவே இருக்குது. ஏன்னா அவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். நல்ல மெய்ப்பன் என்ன செய்கிறார்? நம் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கின்றவராக ஏசாமி நமக்காக பெத்லகேமில் தோன்றி நம்மை அவர் ஆட்சி செய்து வழிநடத்தி, அன்பின் ஆட்சியில் வழிநடத்தினாரு. நமக்காக ஜீவனை கொடுத்தவராக இருந்தார். அதான் நம்ம பார்க்கணும். த ரூலர்ஸ் அல்டிமேட் விக்டரி ஓவர் எனிமிஸ், இல்லை, எதிரிகளை அவர் வெற்றி பெறுவார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் காட்ஸ் கிங்டம் அண்ட் ரெயின், கடவுளுடைய ஆளுகையை நிறுவி அவர் ஆட்சி செய்வார். த ப்ராமிஸ் ஆஃப் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, நமக்கு என்ன கொடுப்பாரு? பாதுகாப்பையும் சமாதானத்தையும் அவர் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 49:10 நம்ம பார்க்குறோம், யூதா கைவிடப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 16:1 பார்க்குறோம், காட்ஸ் சாய்ஸ் ஆஃப் எ டேவிட், பெத்லகேம், இல்லையா, பெத்லகேமிலிருந்து தாவீதை ஒரு ராஜாவாக தெரிந்து கொண்டார். அதே போல ஏசாயா 11:1-10 பார்க்குறோம், ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு தொழில் தோன்றும், அது தாவீதுடைய வம்சத்திலிருந்து ஒரு தொழில் தோன்றும் என்று நம்ம பார்க்கின்றோம். அதே போல மத்தேயு 2:1-6, லூக்கா 2:1-7, யோவான் 7:42 எல்லாம் மேசியா பெத்லகேமிலிருந்து வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஏசாயா 46:10, ரோமர் 8:28-30, இல்லையா? அதே போல ஏசாயா 9:6-7 இதிலெல்லாம் பெத்லகேமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 2 சாமுவேல் 23:17, சங்கீதம் 89:1-4, ஏசாயா 16:5 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் அரசாட்சியை நமக்கு தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சிம்பல், அதாவது பெத்லகேம், மேசியா, அதே போல மெய்ப்பர் எல்லாம் இந்த பகுதியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிம்பல்ஸ், அதாவது ஒரு அடையாளங்களாக இருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பெத்லகேமிலிருந்து தோன்றினார், நம்ம வழி நடத்தினார். இப்போ எங்கிருந்து தோன்ற போறார்? வானத்திலிருந்து தோன்ற போறார். திடீரென்று வரப்போகிறார். நம்மை அவர் கேள்வி கேட்க போகிறார். நம்மை நீதி தீர்ப்பு செய்ய போகிறார். நீ நான் கொடுத்த பணியை நீ சரியா செய்யல, ஊழியத்தை ஒழுங்கா செய்யல, ஆசிரியர் பணியை ஒழுங்கா செய்யல, மருத்துவ பணியை ஒழுங்கா செய்யல என்று நம்மளை கேள்வி கேட்க போகிறார். ஆகவே நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நாம் தற்பரிசோதித்து பார்த்து இந்த கிறிஸ்மஸையும் அதே நேரத்தில் ஆண்டவருடைய வருகையும் நம்ம அர்த்தமுள்ளதாய் கொண்டாட, அர்த்தமுள்ளதாய் நாம் வாழ தூய ஆவியானவர் காலை வேளையிலே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் நல்ல கர்த்தாதி கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் மீண்டுமாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்பட கிருபை தாரும். நீர் வருகிறீர், எங்களை நீதியோடு நேர்மையோடு ஆட்சி செய்ய போகிறீர். இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லாருடைய உள்ளங்களிலே அமைதி சமாதானத்தை தார். இந்த நாளில் கூட இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஆண்டவரே, உடைய ஏஞ்சி அக்காவுக்காக, பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக, சாக்கோ சாருக்காக, பிரீதா டீச்சருக்காக ஜபிக்கிறோம். அடியனுடைய குடும்பத்துக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களாக இணைந்து இந்த ஊழியத்தை செய்கிற போது எங்களுக்கு பாதுகாப்பை சமாதானத்தை தாரும். ஆண்டவர் எதிர்கொண்டிருக்கிற கிறிஸ்மஸ் புத்தாண்டுடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
அதே போல் இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் விசுவாசிக்கின்ற விசுவாசிகள் யாவரையும் ஆசீர்வதிங்க. தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் அறியாத கிறிஸ்தவர்கள், வெளிநாட்டில் வாழுகிற கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் கிறிஸ்தவை அறியாத மக்கள் எல்லாருமே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பார்க்கிறாங்க, கேட்கிறாங்க. எல்லாருடைய இல்லங்களில் உள்ளங்களை அமைதி சமாதானம் தங்கியிருக்கட்டும். இவருடைய இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்தருளும் வழி நடத்துராஜா. தேவைகளை சந்தியும். மருத்துவமனையை ஆண்டவர் திறப்பதற்கான சூழ்நிலைகளை தேவன் உருவாக்கி நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதனுடைய டாக்டர் ஆண்டவரே ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற அந்த செய்தி வந்திருக்கிறது. அவரை கண்ணோக்கி பாரும். எடுத்து கொள்கிற சிகிச்சைகள் ஆண்டவர் பலன் அளிக்கட்டும். அதே போல் என்னுடைய ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, என்னுடைய அருமையான ஆண்டவரே சகோதரிகள் தீபா, ஏழுமலை, லதா, ஆலன், ரஃபியா, ஜமுனா, ஆண்டவரை பிரியதர்ஷினிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை குறிப்பாக என்னுடைய பாப்பனப்பள்ளி திருச்செம்முடைய செயலர், அன்புக்குரிய சாலமோன் ஆசிரியர், அவருடைய அன்பு தாயார் திடீரென்று பலவீனப்பட்டு வாணியம்படி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கண்ணோக்கி பாருங்க. கொடுக்கப்பட்ட சிகிச்சைகள் நன்றாக இருந்து மீண்டும் வீடு திரும்பி உமக்கு சாட்சி உள்ள பிள்ளையை வாழ கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து அடையன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானங்கம் திருச்சபையிலும் குடும்பங்களை ஆசிரியர் நடைபெற்று வருகிற இல்ல பவனி சந்திப்பையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நிறைய தேவைகள் உண்டு. ஒருவேளை ஆண்டவரை இந்த காணொலி நிகழ்வை பார்க்கிறவர்கள் அந்த ஏழை சபைகளுக்கு ஆண்டவரே நிறைய உதவிகளை செய்ய வேண்டும் என்று கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அருமையான ஆண்டவரே ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் சாமுவேல் ஆண்டவரே அவர்களுக்காக, அவருடைய அன்பு மனைவி சாந்தி அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஈவாய் கொடுத்திருக்கிற அன்பு மகள், கடைசி மகள் ஆண்டவரே திருமதி ஐடா ஸ்கேடர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற பெரிய பாகத்தை தந்திருக்கிறேன். இம்மட்டமாய் காத்தவர் இனிமேலும் பெத்லகேம் பாலகன் மகளை காத்து வழிநடத்தும் எதிர்கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸ் புத்தாண்டு இந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாளை காணுகின்றார்களோ யாரையும் ஆசீர்வாதம். நேரத்தில் உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் போர்கள், பதட்டங்கள் எல்லாம் ஓயட்டும். இஸ்ரேல் அமாஸ் போர், உக்ரைன் ரஷ்யா போர், இயற்கை சீற்றங்கள், கடல் சீற்றங்கள், ஆண்டவரே அதீத மழை, ஆண்டவர் நிலச்சரிவு, பல இடங்களில் பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய் எல்லாம் இருக்கிறது. இவையெல்லாம் நிச்சயமாய் நடக்கும் என்பதை அறிந்திருக்கும். ஏனென்றால் நம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் இவை. அதே நேரத்தில் தாய் திருநாடாகி இந்திய தேசத்திற்காக எங்களை ஆட்சி செய்கின்ற தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், மத்திய அமைச்சரவைக்காக, அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர், கவர்னர்கள், அமைச்சரவை பெருமக்களுக்காக ஆண்டவரே இதோ என்னுடைய மணிப்பூர் ஸ்டேட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமைதியை சூழ்நிலை தார். குறிப்பாக என்னுடைய தமிழகம் ஆண்டவர் தாய் ஆண்டவர் மண்ணாக இருக்கின்ற தமிழகத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஆட்சி செய்கிற முதலமைச்சர், துணை முதல்வர், கவர்னர், அமைச்சரவை, எம்எல்ஏ, எம்பிகள், கலெக்டர்ஸ், வார்டு உறுப்பினர்கள், மெம்பர் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். பல இடங்களிலே ஆண்டவரே குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, விழுப்புரம், கடலூர் போன்ற பகுதிகளிலே மழை பெய்து இன்னும் வெள்ளம் வடியாமல் பல இடங்களில் ஊர்கள் எல்லாம் அடித்து தள்ளப்பட்டிருக்கிறது. பல ஊர்களுக்கு வழியே இல்லாமல் இருக்கிறது ராஜா. தரைப்பாலங்கள், ரோடுகளில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் ஒன்றாக இணைந்து அந்த மக்களுக்கெல்லாம் நிவாரணங்களை வழங்க, பாதுகாக்க அநேகர் உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பார். தொடர்ந்து இந்த கிறிஸ்து பிறப்பின் ஆண்டவர் நிகழ்வையும் வருகைக்கான ஆண்டவர் ஆயத்தங்களை நாங்கள் செய்ய கிருபை தாரும். எல்லாருடைய ஆண்டவர் உடல் பலவீன சுகவீன இந்த பனி மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் காத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து முடிய இறை ஆசிரியர்கள் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு தார். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய இல்லங்களிலே உம்முடைய அமைதி சமாதானத்தார் ஊழியர்களாக நாங்கள் ஆண்டவர் எல்லாருக்கும் சமாதானத்தையும் நற்செய்தியும் கூறி அறிவிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இந்த ஆசீர்வதியும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம நேரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென்.